அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போதைப்பொருள் வழக்கிற்கு அனுமதி கொடுக்காமல் இழுத்தடித்த ஆளுநர் RN ரவி திமுக அரசின் போதைப் பொருட்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்தலாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் மாளிகைக்குள்ளும் வெளியேயும் அரசியல் பேசுவதையும் அவதூறுகளை அள்ளி வீசுவதையும் தனது பொழுதுபோக்காக ஆளுநர் RN ரவி வைத்திருக்கிறார் எனவும் விமர்சித்துள்ளார். ஆளுநர் மாளிகையை கமலாலயமாக மாற்றி ஆளுநர் பதவி என்பதையே மறந்து செயல்படும் ஆளுநர் ரவி போன்ற ஆளுநர்கள் அந்த பதவிக்கு தினம்தோறும் இழுக்கு தேடி வருவது கவலையளிக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க நேர்மையான நடவடிக்கைகளை முதல்வரை முன்னின்று தொடர்ந்து எடுத்து வருகிறார். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் பாஜக மேடையில் நிற்பவராக தன்னை மாற்றிக்கொண்டு பச்சை பொய்களை ஒரு ஆளுநர் பேசுவது வெட்கக்கேடானது. கஞ்சா அல்லாத போதைப் பொருளை மத்திய அரசின் அமைப்புகளை கைப்பற்றுகிறது என்று ஆளுநர் கூறியது வடிகட்டிய பொய் என்று கூறிய அமைச்சர் ரகுபதி, ஆளுநர் ரவி முழுநேர அரசியல்வாதியாக இருப்பதால் நிர்வாகத்தில் நடப்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் கூட பாஜக நிர்வாகிகள் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள் என்றும் அவர்களை பற்றியெல்லாம் ஆளுநர் ஏன் பேச மறுக்கிறார் என கேள்வி எழுப்பிய அமைச்சர் ரகுபதி, போதைப் பொருட்களின் தலைநகர் குஜராத் பற்றியெல்லாம் ஏன் வாய் திறப்பதில்லை எனவும் வினவியுள்ளார்.